எல்லாருக்கும் வணக்கம். நான் வர்ஷினி, பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிசியோதெரபிஸ்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். பிசியோதெரபிஸ்ட்னு கேட்ட உடனே உங்க மைண்டுக்கு வரது என்னது? கை கால் ஆட்ட சொல்லுவாங்க, இல்லனா ஒரு தெரப்பி பெட்ல படுக்க சொல்லிட்டு கரண்ட் வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இது மட்டும் தான் பிசியோதெரப்பி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் தப்புன்னு சொல்லுவேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மூவ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். உங்க பாடி எப்படி மூவ் ஆகுது, உள்ள என்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சவங்க தான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அசஸ்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ். பேஷண்ட்டை பார்த்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில்டான அவங்களோட ஹிஸ்ட்ரியை கேட்போம். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அனலைசஸ், ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஒரு சில ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அட் லாஸ்ட் ஒரு டயக்னோசிஸ்க்கு வருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் டயக்னோசிஸ்க்கு அப்புறம் ஒரு கஸ்டமைஸ்டான ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுவோம். இதுலேயே வந்து எக்ஸசைஸ் தெரப்பி, மேனுவல் தெரப்பி, எலக்ட்ரோ தெரப்பி எல்லாமே இன்க்ளூடட் ஆகிடும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது டெய்லி நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் பேஷண்ட் எஜுகேஷன். ஒன்லி நாங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டோம், பேஷண்ட்டை எஜுகேட்டும் பண்ணுவோம். உங்க பாடி எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு எதனால இந்த பெயின் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுற மாதிரியே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணிக்கோங்க, ஆர் எனி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதையும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் ப்ரிவென்ட்டும் பண்ணுவோம், ட்ரீட்டும் பண்ணுவோம், எஜுகேட்டும் பண்ணுவோம். ஃப்ரம் ஐசியூ ரூம் டு யோர் லிவிங் ரூம், வி ஹெல்ப் யூ டு மூவ் பெட்டர். ஸோ இதுதான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் ரோலோட ஒரு அவுட்லைன். இனி வர வீடியோஸ்ல பிசியோதெரப்பியை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். கீப் மூவிங்.